அதுக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி நன்றி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நேற்று இரவெல்லாம் எங்களோடு கூட இருந்து புதிய நாளை தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படுகிறீர், கர்த்தர் பேசுகிறீர், கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறீர், கர்த்தர் கவலைகளை நீக்குகிறீர், கஷ்டங்களை நீக்குகிறீர், கண்ணீரை துடைக்கிறீர், வியாகுலங்களை அறிந்திருக்கிறவரே பலவீனங்களை மாற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தேற்றுகிறீர், நீர் பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியால் கர்த்தர் எங்களை நிரப்புகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த 4வது நாளின் உபவாச முதல் செஷனுக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கரங்களிலே இந்த அட்டவணை இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் படிக்க வேண்டும். நாம் 40 நாட்களில் புதிய ஏற்பாட்டை நாம் முடிக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட ரெகுலர் உங்களுடைய வேத வாசிப்பை அதற்கு எக்ஸ்ட்ராவாக இது. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. டெய்லி நீங்கள் வாசிக்கிற பகுதியை வாசித்து கூடுதலாக நாம் இந்த காரியங்களை வாசிக்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கணக்கின்படி அந்த இன்றைக்கு ஆக்சுவலி நம்ம வாசிக்க வேண்டியது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை. இது இல்லை, ஈவினிங் செஷனுக்கு ஒரு நாள் பிந்தி போகிறதுனால அவங்களுக்காக இது இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் இது பண்ணி கொடுங்க. காலையில் வருகிறவர்கள் நீங்கள் ஒரு நாள் முன்பதாய் போய் கொண்டு இருக்கிறீர்கள். மாலையில் வருகிறவர்கள் இவங்க கையில் அடுத்த நாள் தான் கொடுக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டதுனால அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அந்த ரெகுலர் இதில் நீங்கள் படிக்கிற காரியங்களை தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். சரி, இப்பொழுது யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும்
தருவாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் இடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லி சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நேற்று நாம் தியானித்தோம், தேவனுடைய திட்டத்தில் நாம் யாராக இருக்கிறோம் என்று சொல்லி. மோசே தேவனுடைய அந்த திட்டத்தில் வழி நடத்துதலில் நாம் பார்த்தோம், 2 விதமான ஒரு குணம் அவனுக்குள்ளே இருந்ததை பார்த்தோம். ஒன்று தயக்கம், பிடிவாதம். இன்னொன்று வேகம், துடிப்பு. வேகமாய் இருக்கிறவர்களுக்கு தேவை கடிவாளம். வேகம் இல்லாமல் மிதமாய் இருக்கிறவர்களுக்கு தேவை வார். அதுதான் சங்கீதம் 32 கரெக்டா, 32:9 வசனத்தில் பாசிக்கிறோம். 38:9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நேற்று நம்ம அந்த கழுதைக்குரிய குணத்தை, 2 குணத்தை நம்ம பார்த்தோம். அதாவது இங்கே குணம் என்று சொன்னால் அந்த எக்ஸ்கியூசஸ் இவன் சொல்கிறான், எந்தெந்த இடத்துல அவன் அப்படி மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த 4வது அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறதை பார்ப்போம். முதலாவது அவன் என்ன சொன்னான்னா, நான் யார் அப்படின்னு சொன்னான். 2வது உங்கள் நாமம் என்னன்னு கேட்பாங்க. எனக்கே உங்கள் நாமம் தெரியாதே, எனக்கு பெரிய அனுபவம் இல்லையே அப்படின்னா. 3வது எக்ஸ்கியூஸ் என்னன்னா, அவர்கள் என்னை நம்பார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். பாருங்க, இது எதை காண்பிக்குதுன்னா, வாட் பீப்புள் வில் திங்க் ஆஃப் மீ. ஜனங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. ஜனங்க முன்னாடி நான் ஒரு முட்டாளாக போய் மாறக்கூடாதுல்ல. நான் போய் அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது அவர்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, அவங்க நம்ப மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள்ள மிக பிரியமானவர்களே, இந்த மாதிரியான எண்ணம் சில நேரங்களில் நமக்கு வரலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு, நீ போ, இதெல்லாம் நீ சொல்லு, பார்வோன்கிட்ட சொல்லு, இதெல்லாம் ஜனங்க கிட்ட சொல்லு, நீ பார்வோன் இடத்துல போயிட்டு என் ஜனங்களை நான் ஆராதிக்க அனுப்பவிடு அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். ஜனங்க நம்புவாங்க நம்ப மாட்டாங்கன்றது யார் கையில் கிடையாது. அது உன்னுடைய வேலையே கிடையாது. உன் வேலை என்னவோ அது மட்டும்தான் நீ செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஜனங்க நம்பாததும் நம்புறதும் அது உன்னுடைய என்ன கிடையாது. அதை மையப்படுத்தி உனக்கு வேலை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே நல்லா கவனிக்கணும். மக்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது உனக்கு அடுத்தவை அல்ல. அது உனக்குரியது கிடையாது. நீ எதுக்கு அது மேலே நீ கரிசனையாக இருக்கிற? அதையே யோசிக்கிற? ஆமென். நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு வேலையை கொடுக்குறேன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு போ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு கூட ஆண்டவர் யோனாவை ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். யோனா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ நினிவேக்கு போய் பட்டணம் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும். இவ்வளோதான் பிரசங்கம். 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லும். அப்போது இவனுடைய தயக்கம் கூட மோசே மாதிரியே தான். என்னன்னு சொன்னால், இல்லை நீங்கள் இந்த ஜனங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க. ஜனங்க ரியாக்ஷனோ ரிப்பன்டன்ஸோ அது யார்? அது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஜனங்கள் ரியாக்ட் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்வார்கள்ன்ட்டு கிடையாது. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை கொண்டு பயன்படுத்துகிறார் அப்படின்னும் போது நம்ம ஊழியம் செய்கிறோம். ஊழியமானாலும் சரி, ஒரு வேறு ஏதாவது ஒரு செக்குலரான விஷயமானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துறையில் கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிற சொல்கிறாரு, உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்ல. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாதான் அது கர்த்தருடைய சித்தொன்றும் கிடையாது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம யோசிக்கிற ஒரு காரியங்களை சொல்லும்போது ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுங்கன்னா 2 பேர் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒத்துக்கு போனாதான் அது தேவனுடைய சித்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருமா ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாருமா ஏற்றுக்கொண்டாங்க. சிலர் இடரலாலேயா? யோசித்து பாருங்க. இயேசுவினுடைய சீசர்களில் 12 பேர் கூட இயேசப்பா சில ஓமைகளை சொல்லும் போதும் அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ள. அன்னைக்கு அந்த நலந்தம் என்னும் தைலத்தை உடைக்கும் போது கூட அங்கே அழைக்கப்பட்டு இருந்ததான அந்த வீட்டில் இருந்ததான அவன் இருந்தான்ல, அவன் பேர் என்ன? ஒரு பரிசேயன் இயேசுவை அழைத்தானே, குஷ்டரோகியாக இருந்த சீமோன். அவனும் ஒரு மாதிரி பார்த்தான் அந்த அம்மாவை. சீசர்களும் கூட தான் பார்த்தாங்க. எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ஏன்னா இயேசுவையே இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. சத்தியத்திற்காக நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கணும். எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. எப்போதான் அது தேவனுடைய சித்தம்னா இந்த பூமியில் எதுவுமே இந்த ஊழியங்களில் நடைபெறவே வராது. இயேசு கிறிஸ்து வந்த நாளில் இருந்து கூட. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம அதை குறித்து பவுல் எழுதும்போது ஒரு அழகாக சொல்வார். பவுல் சொல்லும்போது அவர் சொல்கிறார் 2 கொரிந்தியரில், நாங்கள் சிலருக்கு நற்கந்தங்களாக இருந்தோம், சில பேருக்கு மரண வாசனையாக இருந்தோம். எல்லாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளலை. சில பேருக்கு நாங்கள் வாசனை தரக்கூடிய நற்கந்தகம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 14, 15, 16. மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு எங்க நாங்க போய் காஸ்பல் ப்ரோக்ளைம் பண்ணாலும் அறிவின் வாசனை, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் வாசனை வெளிப்படுகிறது. ஆனா இந்த வாசனை 2 விதமா மூக்குக்குள்ள போகுது. ஒரே வாசனை தான். ஆனா சில பேருக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறோம்னா, நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே நற்கந்தகமா இருக்கிறோம். அடுத்து 16வது வசனத்தில் வாசிக்கின்ற போது, கெட்டு போகிறவர்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? மரண வாசனையா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அதை குறித்து நம்ம யோசிக்க கூடாது. யாருக்கு எந்த வாசனையா இருக்கிறோம் அது நமக்குரியது கிடையாது. எல்லாருக்கும் நான் நற்கந்தகமா இருக்கணும். சாம்பிராணி புகையை போடு, சென்ட் அடி, அப்படியா? எல்லாருக்கும் நீங்கள் நற்கந்தகமா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. சில பேருக்கு உங்களை பார்த்தா எரிச்சல் வரதான் செய்யும். உங்களுக்கு எரிச்சல் வராத வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. அவங்களுக்கு எரிச்சல் வரக்கூடாதுன்ட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களை மாற்றிக்க முடியாது. சத்தியத்திற்காக தேவன் சொன்ன காரியத்தை
அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்பது நமக்கு அடுத்தவைகள் அல்ல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் அப்படின்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, சரி நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து உன் கையில் இருக்கிற கோலை போடு அப்படின்றாரு. அது பாம்பாய் மாறிட்டு. அப்புறம் உன் கையை உன் மடியில் போடு அப்படின்றாரு. அவன் மடியில் போட்டு எடுக்கும்போது கரங்களில் குஷ்டம் காணப்பட்டது. இந்த அடையாளத்தை கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அடையாளம் அங்கே முக்கியம் கிடையாது. மோசே வந்து இப்படி சொன்னதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அடையாளத்தை ஆண்டவர் வந்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அடையாளங்கள் பேரில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். உன் கையிலே என்ன இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்முடைய கையிலே என்ன இருக்கிறது? ஆண்டவர் உங்கள் கையிலே இருப்பதை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், அற்புதங்களை செய்வார், உலகத்தை அசைப்பார், தேசத்தை கலக்குவார். ஆமென். நம்முடைய கரங்களில் இருக்கிற சாதாரணமான காரியங்கள், கரங்களில் இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் ஒரு டிவைன் டெபாசிட். ஆமென். ஒரு பரலோக ஒரு மூலதனம் உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கும். தாளந்தோ, திறமையோ, கிருபையோ, வரங்களோ, எபிலிட்டிஸோ, இது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. உங்கள் கரங்களில் இருப்பதை வைத்து கர்த்தர் அந்த சாதாரண டெய்லி யூஸ் பண்ணுகிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த திறனை கர்த்தர் பயன்படுத்துவார் தமக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஒரு சம்கார் என்கிறதான 3ஆம் அதிகாரம் நியாயாதிபதியில் வருகிறதான ஒருவன், அவனுக்கு கழிடத்தை அவன் வந்து 600 பேரை என்ன பண்ணான்னா சாகடித்தான். ஆனால் அந்த 600 பேரை சாகடிக்கிறதுக்கு சம்கார் கையில் ஒரு தாட்கோல் அப்படின்னு இருக்கு. ஒரு தாட்கோல் அப்படின்னு சொன்னால், இந்த மிருகங்கள் மாடுகள் இதெல்லாம் உழுவும்போது அதை சரியான விதத்தில் கைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கொம்பு மாதிரி, அதில் ஜாக்கி மாதிரி இருக்கும். கரெக்டாக அதுதான். அந்த தாட்கோலை வைத்து அவன் என்ன பண்ணுறான்னா, சம்கார் 600 பேரை என்ன பண்ணுறான், அவன் கொன்று போடுகிறதை பார்க்குறோம். அவன் கையில் இருக்கிற டெய்லி பயன்படுத்துகிறதான ஒரு விஷயம். அன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சிம்சோன் திடீர்னு பார்க்குறான், அவன் கையில் என்ன மாட்டுச்சு, ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு தான். அல்லேலூயா. அதை கொன்று அவன் என்ன பண்ணான், 1000 பேரை கொன்றான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. தாவீதின் கையில் ஒரு சின்ன கூழாங்கல் தான் இருந்துச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கூழாங்கலை பயன்படுத்தி தான் ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்குறான். அந்த மாதிரி தான் மோசேயின் கையில் என்ன இருக்குது, ஒரு கோல் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்கள் கையில் என்ன இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தர் இப்படி கொடுத்துருக்கிற இந்த டிவைன் டெபாசிட், இந்த பரலோகத்திலிருந்து அந்த ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு மூலதனத்தை, ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்லுவோம், உபகரணங்கள். ஆமென். உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த ரிசோர்ஸ், அந்த ஆசீர்வாதம், அதை முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். அல்லேலூயா. இதுலேயே நான் இன்னொன்று விஷயத்த சொல்கிறேன். இதை நீங்கள் சாதாரணமாக உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் மாம்சத்தில் பயன்படுத்திட முடியாது. என்னைக்கு அந்த கோல், மோசே கையில் இருக்கிற கோல், இதே அதிகாரத்தில் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 20வது வசனத்தில் அது என்ன கோலாய் மாறிற்று, அது தேவனுடைய கோலாய் மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற கிஃப்ட்டும் டேலண்ட்டும் கிரேஸும் ரிசோர்ஸஸும் பிளெஸ்ஸிங்ஸும் அது என்னைக்கு தேவனுடையதாய் மாறுகிறதோ அப்பொழுது தான் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. சிம்சோன் கையில் ஒரு பெரிய பராக்கிரமம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பராக்கிரமத்தை வைத்து அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், அவன் வில்லங்கமான காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கிறான். சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஞானத்தையே அவன் பயன்படுத்தி கடைசியில் அழிவு அவனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ உங்கள் கையில் இருக்கிறது என்னைக்கு தேவனுக்குரியதாக மாறுகிறதோ அப்போ தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கோல் துளிர்ப்பதற்கும் அந்த கோல் ஆசீர்வாதமாக மாறுவதற்குமே உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை அந்த கோல் ஒரு சர்பமாக மாறுறதும்
உங்கள் கையில் தான் இருக்குது. அது சிலருக்கு சாபமாக போகும், சிலருக்கு ஆசீர்வாதமாக போகும். ஆனால் அது நம்முடைய கரங்களில் இருக்குது. எப்படி நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவதாக இதில் நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிற அடுத்ததான ஒரு எக்ஸ்கியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உம்முடைய அடியனோடு பேசுவதற்கு பின்னாவது, அதாவது அந்த 80 வயசு வரைக்குமே நீர் முச்செடியில் எனக்கு தோன்றுவதற்கு முன்னாடியும் சரி, நீர் முச்செடியில் தோண்டி இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீர, இப்போ இந்த பின்னாவது பார்த்தீங்கன்னா நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாமும் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்கிறான் பாருங்க. என்னால் என்ன பண்ண முடியாது, அங்கே போய் சரியாக பேச முடியாது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, நான் ஒரு பலவீன, எனக்கு சில என்ன இருக்குது, நான் ஃபிசிக்கலி அன்ஃபிட்டு. அப்போது உங்களையே எனக்கு தெரியாது, உங்கள் நாமம் என்னன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்வேன். அப்போ அவன் சொல்லுவான், ஸ்பிரிச்சுவலி நான் அன்ஃபிட்டு, ஸ்பிரிச்சுவலி அன்ஃபிட்டு, இப்போது நான் ஃபிசிக்கலியும் அன்ஃபிட்டு. நான் போய் எப்படி நான் போய் அந்த ஜனங்க முன்னாடி போய் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், இந்த மோசையை போல் சில நேரங்களில் நாம் இப்படி தான், எனக்கு சரியாக பேச தெரியாது, எனக்கு சரியாக பாட தெரியாது, எனக்கு சரியாக ஜனங்க முன்னாடி நின்னா எனக்கு ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் ஊழியத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே ஒரு பயத்தின் ஆவி உண்டு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஒரு வேலை எடுப்பதுக்கு பயம், ஒரு வேலை செய்வதற்கு பயம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பயம், போய் நிற்பதற்கு பயம், பேசுவதற்கு பயம். இவங்க இப்படி கேள்வி கேட்டு எனக்கு பதில் தெரிலன்னா நான் என்ன பண்ணுவேன், எப்படி முடிப்பேன், அது அசிங்கமாக இருக்குமே, அப்படி எல்லாவற்றுக்குமே அவங்களுக்குள்ளே ஒரு தயக்கத்தை, ஒரு கழுதையை போல ஒரு தயக்கம் இருக்கிறது. அதனால சில பிடிவாதங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நான் என்னைக்கு அன்ஃபிட்டுன்னு சொல்கிறீங்களோ ஆண்டவருக்கு அது ரொம்ப போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அன்ஃபிட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா உங்களை ஃபிட்டாக மாற்ற முடியும். இங்கே பாருங்க, அன்ஃபிட்டாக இருக்கிறவங்கள ஃபிட்டாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஆனால் மிஸ்ஃபிட்டாக இருப்பாங்க பாருங்களேன், அவங்கள மாற்ற முடியாது. அல்லேலூயா. அன்ஃபிட்டாக இருப்பவனை ட்ரெயின் பண்ணிடலாம், மிஸ்ஃபிட்டாக இருப்பவனை ட்ரெயின் பண்ண முடியாது. அன்ஃபிட்டுக்கும் மிஸ்ஃபிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அன்ஃபிட் அப்படின்னும் போது தகுதியின் அடிப்படையில் இவன் அன்ஃபிட்டாக இருக்கிறான் அப்படின்னு குவாலிஃபிகேஷன் லெவலில் அவன் அப்படி இருக்கிறான், சரி அவனை சரி பண்ணிடலாம். ஆனால் மிஸ்ஃபிட் அப்படின்னு வரும். மிஸ்ஃபிட்னா இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு போர்ஷன் இல்லை, இந்த இடத்துல ஒரு போர்ஷனை நம்ம இணைக்க வேண்டும், சரியா? அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸை நம்ம எடுத்து இதில் வைக்கணும். அல்லேலூயா. ஆனால் அந்த பீஸே இதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இல்லாத ஒரு பீஸாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ண முடியாது, அது மிஸ்ஃபிட்டு. அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் அன்ஃபிட்டாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது கர்த்தர் அதை ஃபிட்டாக மாற்றிடுவார். இன்ஃபேக்ட் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம தகுதி இல்லாத ஒரு நபராக உள்ளே வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா நம்ம தகுதி படுத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பைபிளில் ஒரு நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, 26, 27 சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் பாருங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் பாருங்க. மாம்சத்தின்படி நீங்கள் யாரு கிடையாது, ஞானிகள் அல்ல, வல்லவர்கள் இல்லை, பிரபுக்களாய் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையுமே கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறார், தகுதிப்படுத்துகிறார். பைபிள் சொல்லுகிறது, அவன் 4:13 சொல்கிறான், சென்ட் சம்படி. கடைசியாக சொல்கிறான், ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்க, உங்களுக்கு இஷ்டமான யாரையாவது நீங்கள் அனுப்புங்க அப்படின்றான். ஆண்டவரே இஷ்டப்பட்டு தான் யாரை தெரிந்து கொண்டார், மோசையை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்படி நாம் இந்த கழுதையை போல பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தேவன் ஒன்ஸ் நமக்கு அவருடைய காரியங்களை திட்டமாய் நமக்கு தெரிவிக்கும் போது நீங்களும் நானும் குதிரையாக மாறிடணும். அப்போதுதான் தாமதத்தையும் தயக்கத்தையும் முன்னேறுவதற்கு தடையாய் நம்ம கொண்டு வந்துட்டோன்னா, பைபிள் சொல்லுது ஆண்டவர் என்ன பண்ணார்னா
மோசேயின் மேலே கோபமானார் அப்படின்னு இருக்கு. அது வந்து இப்போ ரொம்ப பயங்கரமான வசனம். இந்த கோபம் எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, இவன் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒய்ஃபும் மகனையும் கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் வழியில் அவனை கொல்ல பார்த்தாருன்னு இருக்குது. நல்லா கவனிக்கணும். தேவனை என்ன பண்ணிடக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் திட்டமாய் நமக்கு காரியங்களை தெரிவித்த பிறகும் கூட அதை நிறைவேற்றுவதற்கு நாம் தயக்கம் காட்டுகிறது என்பது சரியானது அல்ல. மோசேயினுடைய வாழ்க்கையில் முதல் 40 வருடங்களை அவன் குதிரையை போலவும், அடுத்து மீதியான் தேசத்தில் அவனுடைய வாழ்க்கை அவனை கழுதையை போலவும் மாற்றிற்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு முன்பதாக நாம் அமைதியாய் தயக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்த பிறகு நீங்களும் நானும் அதை தீவிரப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மோசேயினுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவன் எப்படிலாம் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறான் என்பதை பாருங்களேன். என்னால் முடியாது, நான் செய்ய முடியாது, அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, வேற யாராவது அணுக்குங்க, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நாமம்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை எப்படி பார்க்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கணும். எப்படி தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, அல்லேலூயா, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். ஜெயம் என்பது நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஒரு பாவி என்று சொல்லி நம்மை அந்த ஒரு அடையாளத்தை நம்ம பிடிச்சிக்க கூடாது. ஒருவேளை தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், ஆனால் அந்த தோல்வியை நம்ம பிடிச்சிக்க கூடாது. அல்லேலூயா. நான் தோற்று போனவன், நான் தோல்வி அடைந்தவன், நான் கை வச்சா எதுவுமே விளங்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால என்னால் இதை எப்படி செய்ய முடியும், என்னால் போய் செய்ய முடியாது, நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஒரு சாபம் என்னை பின்தொடர்கிறது, எனக்குள்ளே சில பலவீனங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே சில சிறையிருப்பு இருக்குது, எனக்குள்ளே என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், மனாசையில் என் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அதில் அடையாளப்படுத்தி கொள்கிறதான ஒரு நபராக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றது முக்கியம். ஆனால் இவன் இப்படி தான் தன்னை பார்த்துட்டு இருக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறார். அல்லேலூயா. நீ உன்னை எப்படி பார்த்துட்டு இருக்கிற? நான் தோல்வி, எனக்கு வாழ்க்கையில் தோல்வி தான் எழுதியிருக்குது, எல்லாம் என் தலை விதி தான், என்னால் ஜொலிக்க முடியாது, என்னால் பிரகாசிக்க முடியாது, என்னால் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது, என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நான் ஒரு பாவி, என்னால் என்ன பண்ண, மற்றவர்களை போல என்னால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது அப்படின்லாம் இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறார்? மோசே தன்னை பார்த்தது இத்தனை விஷயமும், இவ்வளவு நேரமும் மோசே அங்கே தயக்கம் காட்டி யாரையாவது அனுப்புங்க, என்னால் முடியாது அப்படின்னே பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் கடந்த கால வாழ்க்கையே அவன் முன்வைத்திருக்கிறான். ஆனால் தேவன் அவனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார், அவன் நிகழ்காலத்தை பார்க்கிறார். உன் கடந்த கால தோல்வியின் மீது கர்த்தர் அக்கறை உடையவராக இல்லை, அது அவருக்கு தேவையே கிடையாது. உன் பேக்ரவுண்டு என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. God sees Moses as a leader. கர்த்தர் மோசேயை ஒரு தலைவனாய் பார்க்கிறார், ஒரு ஊழியனாய் பார்க்கிறார், ஒரு தீர்க்கதரிசியாய் பார்க்கிறார், ஜெயிப்பவனாய் பார்க்கிறார், சாதிப்பவனாய் பார்க்கிறார். அல்லேலூயா. பார்வோனை விட பெரியவனாய் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லும், பார்வோன் மோசேயை பார்த்தா, அல்லேலூயா, 2 கால்களுக்கு நடுவில் வாளை வச்சுக்கிட்டு ஓடுற நாயை போல பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த மோசேயை கொண்டு கர்த்தர் அசைக்க போகிறார். ஆனால் மோசேயை தன்னை எப்படி பார்த்துட்டு இருக்கிறார்னா, அதாவது மோசே அவனுடைய கண்ணோட்டத்திலேயே பார்க்குறான், அவனுடைய லென்ஸ்லேயே பார்க்குறான். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய லென்ஸில் உங்களை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதமத்தினுடைய லென்ஸில் உங்களை பார்க்கணும். இந்த பைபிள் என்ன சொல்லி, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்கிறது. ஆமென். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் அப்படிதான் பார்க்கணும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் வரணும். நம்ம எல்லாம் இந்த வேளையில் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை நீங்கள் யாராய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு அதில் ஒரு எழுப்புதல் வரட்டும், அதில் ஒரு மறுரூபம் வரட்டும், அதில் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. கர்த்தர் உங்களை யாராக பார்க்கிறார் என்பதை பாருங்கள். மனுஷன் உங்களை என்ன பார்க்குறான் அப்படின்றத பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒருவேளை இவ்வளோ நாள் பார்த்துருக்கலாம், ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய தவறு என்ன?
பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வேவுக்காரர்கள் 12 பேர் வந்து சொன்னாங்க, நாங்கள் மற்றவர்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளிகளை போலவும் எங்களுடைய பார்வையிலையும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போலவும் தான் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை வெட்டுக்கிளிகளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய சேனையாய் உங்களை வைத்திருக்கிறார், தம்முடைய மக்களாய் வைத்திருக்கிறார். நீங்க இந்த வசனத்துல ஒரு அழகான வசனம் வரும், வாசிக்க கேட்ட வேத பகுதியில் அவர் சொல்றாரு, நீ போய் பார்வோன் இடத்துல என்ன சொல்லுனா, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ அவர்களை போக விடலைன்னா உன்னுடைய குமாரனையும் உன்னுடைய சேஷ்ட புத்திரனையும் நான் என்ன பண்ணுவேன், சங்கரிப்பேன்றார். 10வது வாத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எச்சரிப்பாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க யார்? நீங்கள் வெட்டுக்கிளிகளா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய சேஷ்ட புத்திரன், தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யூதா ராஜ சிங்கம் அவர். அல்லேலூயா, அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நடக்கும் போதே அற்புதம் நடக்கும். நீங்கள் ரோட்டில் நடக்கும் போதும், நீங்கள் வெளியே வரும்போதும் பல ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை பார்க்கும் போது ஒரு மரியாதை, ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரும். கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு, ரட்சிக்கப்படுவர்களுக்கு நீங்கள் நற்கந்தகமாகவும், பாதாளத்துக்குள்ளே போகிறவர்களுக்கு நீங்கள் மரண வாசனையாயும் இருப்பீர்கள். பரவாயில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளை ஒரு ஜெயமுள்ள நாளாய் உமக்குள்ளே துவக்கினது போல உமக்குள்ளே முடிக்கவும், வேலை செய்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போகிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் எல்லார் மேலையும் ஆண்டவருடைய பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் நன்மையும் ஆண்டவரே கிருபையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.